வணக்கம் உறவுகளே. நான் உங்களை என்ஆர் துபாய் அபுதாபிலிருந்து. நேத்து பார்த்தீங்கன்னா, ஒரு மகிழ்ச்சியான செய்தி. மத்திய ஒன்றிய அரசு மதுரை மாவட்டத்தில மேலூர் பகுதியில அரிட்டாப்பட்டி அந்த பகுதியில் உள்ள டங்ஷன் சுரங்கத்த நாங்க எடுக்க மாட்டோம். அத நாங்க கேன்சல் பண்றோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. உண்மையிலேயே நான் ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். மதுரை மாவட்ட மக்கள், மேலூர் பகுதி மக்கள் எல்லாரும் மக்கள் போராட்டத்துக்கு கிடைத்தது வெற்றி. அப்படித்தான் நான் பார்க்குறேன். பொதுவா எந்த ஒரு பிரச்சனையுமே ஒரு 4 ஊர்க்காரங்க போராடுவாங்க, 4 ஊர்க்காரங்க போராட மாட்டாங்க. இது நம்ம பகுதியில வரல, இது வேற பகுதியில இருக்கு. இந்த மாரி போராட்டங்கள எனக்கென்ன உனக்கென்னன்னு போயிருவாங்க. ஆனா, இந்த டங்ஷன் சுரங்கத்துக்கு எதிரான போராட்டம் உண்மையிலே பெரிய போராட்டம். கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு மேல தமிழ்நாடு அரசு காவல்துறை எஃப்ஐஆர் போட்டிருக்குங்க. இந்த இந்த போராட்டத்துக்கு. எதுக்காக போராடுறாங்க? டங்ஷன் வரக்கூடாது அப்படின்றதுக்காக. இந்த மாரி போராட்டம் பண்ணதுனால தான் மத்திய ஒன்றிய அரசு இத கேன்சல் பண்ணியிருக்கு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இது கேன்சல் பண்ணாது. மக்கள் போராட்டம் பெரும்பாலான போராட்டம் நடந்ததுனால கிடைத்த வெற்றி தான். இது திமுக அரசுக்கு கிடைச்ச வெற்றின்னு சில பேர் சொல்றாங்க. நான் ஏத்துக்கவே மாட்டேன். திமுக அரசு 10 மாசத்துக்கு முன்னாடியே அவங்க அனுமதி கேட்டு வந்தாங்கல்ல, அப்பவே அவங்க தடுத்திருந்தாங்கடா, அது அன்னைக்கே முடிஞ்சிருக்கும். ஆனா அன்னைக்கு அனுமதிய கொடுத்தது திமுக அரசு. இன்னைக்கு மக்கள் போராட்டம் அதிகமானதுனால, மக்களுக்காக சட்டமன்றத்தில ஒரு தீர்மானம் நிறைவேற்றி மத்திய ஒன்றிய அரசுக்கு அனுப்பிச்சு. அதுக்கப்புறம் தான் மக்கள் அதிகமா போராடுறாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர்களை விட்டு பேச விட்டது. அந்த கிராம மக்கள்கிட்ட. உண்மையிலேயே மதுரை மாவட்ட மக்கள் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வெடி வெடிச்சு கொண்டாடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க மக்கள். உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம்ங்க. இந்த மாரி குவாரிகளா இருந்தாலும் சரி, டங்ஷனா இருந்தாலும் சரி, மக்கள் விரோத திட்டங்கள தமிழ்நாட்டுக்குள்ள வரவே விடக்கூடாது. வரவே விடக்கூடாது. விவசாய நிலம் விவசாய நிலமாவே இருக்கணும். அப்பத்தான் விவசாயம் செய்ய முடியும். கிராமங்கள் கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு வரும். விவசாயிகளுக்கு இந்த அரசு, தமிழ்நாடு அரசு விவசாயிகளுக்கு என்னென்ன உதவிகள்லாம் செய்யலாமோ, அந்த உதவிகள்லாம் விவசாயிகள ஊக்கப்படுத்தி விவசாயத்த பெருக்கணும். விவசாயத்த பெருக்கி எல்லா மக்களுக்கும் அந்த தானியங்கள கொண்டு போய் சேர்க்கணும். பொதுவா இந்த அரசு என்ன செய்ய முடியும், என்ன பொறுத்தளவுக்கும் கிராமங்கள்ல விளையிற சிறுதானியங்கள ஃபுல்லா சேகரிச்சு, அரைச்சு மாவா கூட நம்ம பால்வாடிகள்ல குடுக்கலாம். மாவை அரைச்சு. அதேபோல மற்ற தானியங்களை எல்லாத்தையுமே அரசாங்கமே கொள்முதல் செஞ்சு ரேஷன் கடைகளில் விற்கலாம். அரசே விற்கலாம். அரசுக்கு வருமானம் வரும், விவசாயிகளுக்கு வருமானம் வரும். ஏங்க, ஒயின் ஷாப்பை அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்கு, ஏன் விவசாயத்தை அரசாங்கம் நடத்த மாட்டேங்குது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மக்கள் கொஞ்சம் விழிக்கணும். மக்கள் விழித்து கொண்டார்கள் என்றால் கண்டிப்பாக இது நடக்கும். கண்டிப்பா நடக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உறவுகளே. இதே போல எந்த ஒரு பிரச்சனையும் மக்கள் ஒன்று சேர்ந்து போராடினால் வெற்றி கிடைக்கும் அப்படின்றத இந்த மக்கள் புரிஞ்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல சந்திப்போம் உறவுகளே.